எல்லா காவலோடு நம்மளோட இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஏன் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா, பிசாசானவன் நம்ம இருதயத்தை எப்படியாவது அவன் திருடிடுவான். நம்ம இருதயத்தை எப்படியாவது வஞ்சிக்கணும், எப்படியாவது பாவமான காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துன்னு சொல்லி அவன் பலமாய் போராடுகிறான். யூதாஸ் காரியாத் பாருங்க, எப்படி பண ஆசைக்கு இடம் கொடுத்தான். அதே போல மார்க் 7வது அதிகாரம் 21-22 வசனத்துல நீங்களே வாசிட்டு பார்த்தீங்கன்னா, இருதயத்திலிருந்து புறப்படுகிற காரியம் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொறாமைகள். அப்ப அந்த காரியங்கள் நம்மளோட இருதயத்துல காணப்படும் போது ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்க அதே ஒரு தடையாய் காணப்படுது. நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல 23வது வசனம் பாருங்களேன். அப்ப எல்லா காவலோடு நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்னா காத்துக்கொள்ளணும். இந்த கடைசி நாட்கள்ல இருதயத்தை நம்ம கவனிக்கணும். அப்ப அதிகாலை நேரத்தில் எழும்பி பரிசுத்த ஆவியான விட்டு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியான நம்ம இருதயத்தை காவல் வைப்பாங்க. அப்ப எந்த காரியம் நம்ம இருதயத்தை பாதிக்காது. 7:21-22 வசனத்துல சொல்லப்பட்ட காரியம் உங்களிடத்துல இருக்கான்னு நீங்க சோதித்து பாருங்க. உங்களிடத்துல இருந்தா அதுல இருந்து எப்படி விடுதலை ஆகுறதுன்னா, இயேசுவே உங்க ரத்தத்தினால கழுவுங்க, பாவமான காரியங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்லி நீங்க விரும்பி கேட்கும் போது ஏசப்பா நிச்சயமாக விடுதலை தருவாங்க, பரிபூர்ணமா இவங்களை ஆசீர்வதிப்பாங்க.